நீங்க வந்து கையின் பிரயாசம் ஆஸ்வாதமா இருக்குன்றீங்களா? இல்ல அதுல அற்பமா தான் பிரயோஜனப்படுன்றீங்களா? அப்படின்ற மாரி ஒரு கேள்வி வருது. என் பாஸ் கூட நான் சண்டை போடுவேன். எனக்கான லீடர் என்னோட டீம் லீடர் கிட்ட நானு வந்து ஆ மொனவுவேன். பைபிள்ல சில வசனங்கள் கான்ட்ரடிக்டிங்கா இருக்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட 2 வசனத்த தான் நம்ம இந்த வாரம் பார்க்க போறோம். முதலாவது வசனம் சங்கீதம் 128:2. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இதுக்கு கான்ட்ரடிக்டிங்கான வேர்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 4:8. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பக்கம் உங்களோட கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. அதை நீங்க நல்லா திருப்தியா சாப்பிடுவீங்கன்னு ஒரு பக்கம் ஆசீர்வாதமா இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். ஸோ இந்த இந்த இடத்துல இது கான்ட்ரடிக்ட் ஆகுது இல்லையா? இப்போ நீங்க வந்து கையின் பிரயாசம் ஆசீர்வாதமா இருக்குன்றீங்களா? இல்ல அதுல அற்பமா தான் பிரயோஜனப்படுன்றீங்களா? அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. ஸோ இந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா 3 முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தேவ பக்தி. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சரீர முயற்சியோட அடுத்து என்ன சொல்றாங்கன்னா தேவ பக்தியை கூட்டி பேசுறாங்க. அப்படின்னா என்னன்னா, நீங்க செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் அதை தேவனுக்கென்று செய்கிறவர்களா நம்ம மாறும்போது கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். இல்ல அப்படின்னா நான் வந்து என் பாஸையே நான் முறைச்சிப்பேன், என் பாஸ் கூட நான் சண்டை போடுவேன், எனக்கான லீடர் என்னோட டீம் லீடர் கிட்ட நான் வந்து மொனவுவேன், எனக்கு வந்து நான் முறுமுறுத்துட்டு இருப்பேன், நான் அவங்கள பத்தி தப்பா பேசுவேன் அப்படின்லாம் இருந்ததுன்னா, இந்த வசனத்துக்கு முன்னாடி வசனம் பாருங்க, 7ஆம் வசனம். சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு எதுவான முயற்சி பண்ணு அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி உட்கார்ந்து அவர்களுக்கு எதிராக பேசுறதோ கிழவி பேச்சுகளோ தேவையில்லாததெல்லாம் விட்டுட்டு, தேவன் நமக்கு இந்த வேலையை கொடுத்துருக்கார், நமக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு, இப்படி ஒரு லீடர் கொடுத்துருக்காரு, நமக்கு செய்யறதுக்கான திராணி இருக்கு, ஸ்கில்ஸ் இருக்கு, கேப்பபிலிட்டிஸ் இருக்கு, சரி நம்ம அதை பண்ணுவோம் அவர் பார்க்குறாரு, தேவன் பார்க்குறாருன்ற பக்தியோட ரெவரன்ஸோட நீங்க ஒவ்வொரு வேலையும் நீங்க செய்யும் போது, எஸ்பெஷலி நீங்க உங்க பாஸோட லீடர்ஸோட எந்த வகையிலும் சண்டை போடாதீங்க. யூ போத் ஆர் இன் ஒன் டீம். ஸோ அப்படிதான் நீங்க பார்க்கணும். அப்படி உங்களுக்கு பிடிக்கல, அந்த பாஸ் கூட உங்களுக்கு பிடிக்கல, வேற வேலை போகணும்னா நீங்க வேற வேலை போயிடலாம். ஆனா இருக்கிற இடத்துல இருந்து உங்களோட லீடர்ஸையோ இல்ல அது எந்த ஏரியாவா இருந்தாலும் சரி, ஒர்க்கோ இல்ல வீடோ, அது மினிஸ்ட்ரியோ எதுவா இருந்தாலும் உங்களோட லீடர்ஷிப்பை அந்த இடத்துல குறை சொல்லாம நீங்க அவர்களோட தேவன் பார்க்கிறான்ற பக்தியோடு நீங்கள் வேலை செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்படி நீங்க செய்கிற நாட்கள்ல கண்டிப்பா உங்களுடைய கையின் பிரயாசம் இந்த சங்கீதம் 128:2 போட்டிருக்கிறபடி நீங்க வந்து கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க அதை திருப்தியா சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பீங்க. ஆங்கிலத்துல எப்படி எழுதி இருக்குன்னா, யூல் பி ஹாப்பி ஈட்டிங் இட் அப்படின்னு இருக்கு. ஸோ சந்தோஷப்படுற அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சரி, ஓகே. ரெண்டாவது என்னன்னா விசுவாசம். ஸோ இப்போ சிலர் நம்ம பார்ப்போம் என்னன்னா, நான் வேலை செஞ்சு நான் கட்டி நான் இதெல்லாம் பண்ணனாலதான் என்னாலதான் இந்த குடும்பம் நிக்குது அப்படின்ற தன்னுடைய வேலையின் மீது இருக்கிற விசுவாசம் அதிகமா இருக்கும். தன் மீது இருக்கிற விசுவாசம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா நீங்க தேவன் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் நான் இந்த வேலையை செய்கிறேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்ற ஒரு விசுவாசத்துல நீங்க வேலையை செய்யும் போது அந்த இடத்துல உங்களுடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். அதை விட்டுட்டு நம்ம இப்ப வந்து நான் இந்த வேலையை செஞ்சா என்னோட பிள்ளைங்களை அவங்க காப்பாற்றுவாங்க, நாளைக்கு இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சேன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மனிதன் மீது மட்டுமே வைத்திருந்து நீங்க செய்வீர்களே ஆனால் அது வந்து அற்ப பிரயோஜனம் உள்ளதா இருக்கு. பிரயோஜனமே இல்லைன்னு கிடையாது, யூஸ்ஃபுல் தான். ஆனா நீங்க போட்ட எஃபர்ட் 1000%னா நீங்க 10% கூட அதுல ரீப் பண்ண மாட்டீங்க. ஸோ அதை தான் அவர் சொல்றாரு, சரீர முயற்சி ரொம்ப அற்ப பிரயோஜனமா இருக்கு. ஸோ மூணாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நல்ல ஒரு எக்ஸாம்பிள்
எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, லூக்கா 10ஆம் அதிகாரம் 40லேருந்து 42 வசனங்கள். நான் அதை எடுக்கல இப்போ. அது உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். மார்த்தாள் மரியாள குறித்ததான கதை. இயேசு அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. பல நேரங்கள்ல நம்ம வீட்டுக்கு ஊழியக்காரங்கலாம் வந்தா எப்படி எக்ஸைட்டடா அம்மாக்கள்லாம் வந்து துருதுருன்னு ஓடுவாங்க, போய் இதை செய்வாங்க, அதை செய்வாங்க. அவ்வளோ நேரம் டிவி ஓடிட்டு இருந்தா கூட டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு அவங்களுக்கான ரெவரன்ஸை கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம வீட்டில் சகஜமா பார்க்குற ஒரு விஷயம் தான். ஆனா அந்த இடத்துல நீங்க நல்லா கவனிக்கணும். அவங்க அந்த ஊழியக்காரர் மேல இருக்கிற ஒரு தேவ பக்தி, ஒரு காட் ஃபியர், ஒரு ரெவரன்ஸ் இருக்குது அவங்க மேல. அதனால தான் அதெல்லாம் பண்றாங்க. அவங்க ஏதோ மறைக்கணும், நடிக்கணும்ன்றதுக்காக இல்ல. அவங்க மேல இருக்கிற ஒரு பக்தி அப்படின்னு சொல்லலாம், ஒரு ரெவரன்ஸ் சொல்லலாம். அதனால அதை ஓடி போய் செய்யறது, அவங்களுக்கு வேண்டிய பலகாரம் ஏதாவது செய்யறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க வந்திருக்கிற பட்சத்துல அவங்க வந்து ஜெபிக்கும் போது ஒரு ஆசீர்வாதம் நம்ம மீது தங்கும் அப்படின்ற விசுவாசமும் அவங்களுக்கு இருக்கும். அதே போலதான் மார்த்தாலும் என்ன பண்றாங்கன்னா, அங்க ஓடுறாங்க, இங்க ஓடுறாங்க. இயேசுவே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுக்கு இயேசு வந்தா என்னெல்லாம் பண்ணுவீங்க? அந்த மாதிரி தான் அவங்களும் எக்ஸைட்டடா இருக்காங்க. போய் எல்லா வேலையும் செய்யறாங்க. தனி ஆளா எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யறாங்க. அது அவங்களுக்கு கவலையா இருக்கு. இந்த மாதிரி அதிகமா பிசிக்கல் லேபர் செய்யறவங்க கிட்ட நீங்க போய் பேசி பார்த்தீங்கன்னா, இந்த வேலையை நான் இப்ப விட்டுட்டேன்னா வேற யார் செய்வா, நான் தான் அப்புறம் செய்யணும் அப்படின்ற ஒரு கவலையிலே இருப்பாங்க பாருங்களேன். அந்த இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த வேலையை பக்தியா தான் செய்யறாங்க. அதே போல இந்த மார்த்தாள் பாத்தீங்கன்னா, அங்க தேவ பக்திக்கும் குறை கிடையாது, விசுவாசத்துக்கும் குறை கிடையாது. ஏன்னா வந்து அவ விசுவாசிக்கிறதுனாலதான் ரொம்ப சந்தோஷமா எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு இருக்கா. அதே போல அந்த தேவ பக்தியும் அதிகமா இருக்கு. அதனாலதான் அங்க வந்து உட்கார்றது கூட அவளுக்கு வரல. எப்படி நான் உட்கார்றது, வந்திருக்காரு ஊழியக்காரர், அந்த மாதிரி அவரு தேவனே வந்திருக்காரு அப்படின்ற ஒரு ரெவரன்ஸோட she is working. அப்படின்ற பட்சத்துல அந்த இடத்துல இயேசு என்ன சொல்றாருன்னா, நீ வந்து நல்ல பங்கு தெரிந்து கொள்ளவில்லை. அப்படின்னா என்னன்னா, 3வது காரியம், எது ப்ரையாரிட்டி இந்த நேரத்துல? பிசிக்கல் லேபர் ப்ரையாரிட்டியா, இல்ல தேவனண்டையில் உட்கார்றது ப்ரையாரிட்டியா? அப்படின்ற ப்ரையாரிட்டி பார்க்க வேண்டிய நேரம் ஒண்ணு இருக்கு. என்னன்னா, நீங்க பல நேரத்துல நீங்க நிறைய வேலை செஞ்சும் உங்களோட ஒப்பீனியன் ஒரு வெயிட்டேஜ் இல்லாத மாதிரி இருக்கு, உங்களை மதிக்காத மாதிரி இருக்குன்ற பட்சத்துல நீங்க யூ ஹாவ் டு ஸ்டாப் ஒர்க்கிங். அங்க இங்கன்னு வேலை செய்யறதை விட்டுட்டு பீப்புளோட போய் கனெக்ட் ஆகுங்க, போய் உட்கார்ந்து பேசுங்க, அவர்களோட நேரம் செலவழிங்க, அவங்களோட தெரிந்து கொள்ளுங்க. இதெல்லாம் நீங்க பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த வெயிட்டேஜ் இருக்கு. ஒருத்தர் பயங்கரமா வேலை செய்வாங்க, ஆனா அவங்க ஒப்பீனியன் அவ்வளோ பெருசா வேல்யூ ஆகாது. இன்னொரு பக்கம் அப்புறமா வேலை செய்வாங்க, ஆனா ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்றதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற பீப்புள் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட ஒப்பீனியன் ரொம்பவே வேல்யூபிளா இருக்குது, அவங்களோட டைம் ரொம்ப வேல்யூபிளா இருக்கு. அவங்க சொல்லும் போது எல்லாரும் கவனிக்கிறவங்களா இருக்கிறத பார்க்கலாம். நீங்க இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இல்ல உங்களுக்குள்ளேயே கூட நீங்க அதை பார்க்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ என்ன பண்ணணும்? அந்த 3வது காரியம் என்னன்னா, எது ப்ரையாரிட்டி? இப்போ நான் பிசிக்கல் லேபர் பண்றது ப்ரையாரிட்டியா, இல்ல ஆண்டவரோட உட்கார்றது ப்ரையாரிட்டியா, இல்ல வேற ஏதாவது ப்ரையாரிட்டி இருக்கா அப்படின்றத நீங்க பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இல்ல ஒரு லீடர்ஷிப்போட உட்கார்ந்து பேசுறதோ, இல்ல அவங்க கிட்ட ஒரு கிளாரிட்டி வாங்குறதோ அது முக்கியமா, இல்ல நீங்க போய் யாருக்கும் தெரியாம உட்கார்ந்து வேலை செய்யறது முக்கியமா அப்படின்றத நீங்க நிர்ணயிக்கிற ஒரு இடத்துக்கு நீங்க வரணும். எது ப்ரையாரிட்டியோ அதை செய்யுங்க. அப்படி நீங்க செய்யும் போது உங்கள் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். அதை நீங்க சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். இது நடக்கும், இதை நீங்க பார்ப்பீங்க. எஸ்பெஷலி மினிஸ்ட்ரியில கூட நம்ம சில நேரத்துல தேவ பக்தி அதிகமாகி விசுவாசம் பெருகிறது நிமித்தமா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட ப்ரையாரிட்டிஸை மாத்திட்டு மினிஸ்ட்ரிக்குள்ள ரொம்ப ஆர்வமா டூயிங்ல போக ஆரம்பிச்சிருவோம். ஆனா ஒரிஜினலா நம்மளோட தேவ பக்தி அதிகமாகும் போது, விசுவாசம் அதிகமாகும் போது நம்ம பிரசன்ஸ்ல உட்கார்ற பீயிங்கா நம்ம மாற வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ 2த்துல எது ப்ரையாரிட்டின்னு பார்த்து அதை செய்யுங்க. உங்களோட கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். இது பிரயோஜனம் உள்ளதா இருக்கும்னு நம்புறேன். God bless you.